அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. ராயல் கிஷன்ல இருந்து வரோம். ஏற்கனவே நாங்க அறிமுகமான முகமா தான் இருக்கோம். இவர் வந்து எங்களுடைய யார்ட் மேனேஜருங்கண்ணா. எங்களுடைய டீம் உங்களை சந்திக்கணும் அப்படிங்கறது ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு தான் எங்களுக்கு ஒரு நேரம் கிடைச்சிருக்கு. உங்களை பத்தியும் உங்களுடைய பிசினஸ் அதை பத்தியும் கொஞ்சம் ஒரு விளக்கணுங்கண்ணா. உங்களுடைய பேர், எங்க மார்க்கெட்டிங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்மளுடைய பிசினஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும். சார், என் பேரு முருகேசன். இங்க கிரீன் ஃபார்ம் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஃபார்ம் இது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2022 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரல கேரளாவில் எப்படி ஃபீல்டு இருந்ததுன்னு தெரியும். எல்லாமே நம்ம கிளாஸு, கற்பாரு ரொம்ப ரேர். தமிழ்நாட்டில் இருந்து தான் எல்லாமே வண்டி இங்கே வரும் போவோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா குறைஞ்ச நாளில் கிட்டத்தட்ட ஒரு 150 வண்டிக்கு மேலே இங்கே சேல் பண்ணி வச்சுங்க. இவ்வளோ நாளாக நாங்கள் தான் எல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்பேர்ஸ் கொஞ்சம் எல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ ராயல் கிஷன் நீங்கள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. எங்கே போனாலும் அதாவது இப்போ கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிஷின் எடுத்துக்கலாம், பொருள் இங்கே இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் கஸ்டமர் ஒரே கொஸ்டின் வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்குமா, எப்படி கிடைக்கும், நீங்கள் கொடுக்கலாம் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் நிறைய இருந்துச்சு. நாம் அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. நீங்க வந்து பாலக்காட்டுல இருக்கீங்க. பாலக்காடு, திருச்சூர், கோட்டயம், ஆலப்புழா எல்லாமே நம்ம கட்டுறது. இதே நேம்ல நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, ஆலப்புழா வந்து ஜேஎம்ஆர் அக்ரோ மிஷினரிங்கிற பேரில் ஒரு மாதிரி ஒரு தான் என் பார்ட்னருங்க. பார்ட்னரு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். க்ரீன் ஃபார்மை ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் அடிஷனலாக எங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கம்பெனியை நமக்கு இன்னொரு டீலரு பாலக்காடு கோட்டயம், ஆலப்புழா எடுத்து செஞ்ச 2-3 டீலர் அப்போ இருக்கும்போது நமக்கு ஸ்பெசிஃபிக் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. சந்தோஷம். அதனால் நம்ம அவங்க கொடுத்த நம்பிக்கைக்கு பக்காவாக பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய ஒப்பீனியன், ஆலப்புழா, கோட்டயம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய ஒப்பீனியன், உங்க சைட்ல இருக்கிற கஸ்டமருடைய ஒப்பீனியன்? இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பேர்ஸ் பற்றி நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட் ஒன்று இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. டிரைவிங் ஸ்டெப்பு எல்லாமே கொடுக்குறோம். எந்த கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் ஒரு கஸ்டமர் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது நல்லாவே இருக்கு. சந்தோஷம். உங்களோட பேசுனதுலயும் எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளது ட்ராக் வந்துட்டு இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனுடைய ஒப்பீனியன், அந்த கஸ்டமருடைய ஒப்பீனியன். ட்ராக் வந்து இப்போ எடுத்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 மணி நேரத்தை கிராஸ் ஆயிடுச்சு. இது வரல எந்த கஸ்டமர்கிட்ட இருந்தும் நமக்கு ரிமார்க் எதுவும் வரல. கம்ப்ளைண்ட் எதுவும் வரல. நல்லா போயிடுது. ராயல் கிஷானும் வந்ததுனால கொஞ்சம் சேல்ஸ் நமக்கு நல்லா இருக்கு. எல்லாருமே வரவங்க எல்லாமே கேம் ஓகே சூப்பர், ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஆமா, எந்த டைமுக்கு வேணா ஸ்பேர்ஸ் கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிலே ஆகிறதில்ல அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தா. எங்க பொருள்ல உங்களுக்கு என்ன குவாலிட்டி, என்ன உங்களுக்கு டிஃபரன்ஷியல்? ஏன்னா பொருளுங்கிறது எல்லாமே காமனுங்க. ஆமா, எங்க பொருள் அப்படிங்கும் போது, அதாவது மித்ரு அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து சைனா இதுதாங்கண்ணா. எல்லா மிஷினுக்குமே நம்ம சப்ளை பண்றோம், ஸ்பெஷலி ஃபார் கேமுக்கு. அப்படிங்கும் போது நம்மளுடைய பொருள் எப்படி இருக்குங்கிறத உங்க ஃபீட்பேக்கு, உங்களால கஸ்டமருடைய ஃபீட்பேக். இல்ல, பொருள் ஓகே தான். ரைட்டுங்கண்ணா. உங்களோட சந்திச்சதுல ரொம்ப நன்றி. சரி.